மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 7.5 சனி போன வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ சனி 3ஆம் வீட்டில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பாட்டில் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே சஞ்சரிக்கிறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு 5-6 வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ 2025 கொஞ்சம் ரிலீஃப் வந்தாலும் அது அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்திருக்காது. 2026 ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்கரம் பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் 3ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார். ராகு கேதுக்களும் நல்ல நிலையிலே இருக்கிறதால இவங்களுக்கு ஒரு இந்த வருஷ தொடக்கத்திலே நல்ல பலன்கள் இம்மீடியட்டாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப வருஷமாகவே வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஏற்கனவே கூட சமைச்சோம், நீங்கள் மறந்துருக்கலாம். நீங்கள் ஒரு 3-4 மாதம் முன்னாடி கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நமக்கான வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வெளில வந்திருக்கலாம். அவங்களுக்கு கூட கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேலை கிடச்சிட்டாலே அடுத்து என்ன ஆகுனா, உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இருந்தால் பணப்பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அது அதை விட்டு வெளில வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்க தேவையில் வாழ்ந்துருக்கலாம். அதாவது இன்னொருத்தவங்க கடன் கொடுத்தா தான் உங்களுக்கு அதாவது குடும்ப செலவுகளுக்கே அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி நீங்கள் சர்வே பண்ணக்கூடிய சூழல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு. அவங்க எல்லாருமே அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிருவாங்க. அதாவது கடன் பிரச்சனைகளை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அதிகமாகிட்டே இருக்கும். இவங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை திறம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் அவமானப்பட்டிருந்தாலுமே, ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் எவ்வளோ தான் அவமானப்பட்டிருந்தாலுமே அனைத்தையும் விட்டு வெளியில் வெற்றிகளை சூடக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். குரு 6ஆம் வீட்டில் இருந்தால் கூட அது வக்கரம் பெற்று தான் அந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் சிறு தடங்கள் வந்தால் கூட சனியோட நிலைமை ரொம்ப சூப்பராக இருக்கிறதால் அதுவும் காப்பாற்றிடும். இவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் சூப்பராக ஆகிடும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப நல்லா தான் இருக்க போது. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வந்தாலே இவங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.